லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இது குறித்து செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், எவ்வளவு நேரமாக இந்த மழை பெய்து வருகிறது சொல்லுங்கள். மோகன்ராஜ், ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. கோடை காலம் என்பதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது கோடை காலையில் அதீத வெப்பம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த ஓரிரு நாட்களாக இந்த மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களை விட இன்று பகலில் பலத்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. பலத்த காற்று ஏற்பட்டது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட எல்லை பகுதிகளில் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கீழடி, சிலைமான், கொந்தகை, அகரம், மணலூர், சக்குடி, திருப்புவனம், அதிகரை, விரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதீத மழை பெய்திருக்கிறது. அந்த கிராம பகுதிகள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அதீத மழை காரணமாக நான் முன்னதாக கூடிய போல மின்சாரத்தை தற்காலிகமாக துண்டித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதனால் பல்வேறு இடங்களிலே போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய அந்த அதீத காற்றின் காரணமாக அங்கிருந்து பணிகளுக்கு செல்லவில்லை. காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. திடீரென பிற்பகல் ஒரு 11 மணியிலிருந்து 2 மணி அளவிற்கு ஒரு 3 மணி நேரம் அதீத அளவிலே வெயில் அடித்திருந்தது. இந்த நிலையில் ஒரு 2 மணிக்கு மேலாக வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. திடீரென பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதிகள் முழுவதுமாக மழை பெய்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் மதுரை மாநகர் பகுதிகளில் சிம்மக்கல், கோரிப்பாளையம், பனங்கானத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பெய்து இருக்கிறது. அதே போன்று சிவகங்கையில் நான் குறிப்பிட்டது போல அந்த திருப்புவனம், பூவந்தி உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிக மழை பெய்திருக்கிறது. கடந்த ஒரு 2 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அவ்வப்போது கோடை மழை பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் 3வது நாளாக இந்த மழையானது தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய பெய்த கனமழையானது தற்போது சீரான ஒரு மிதமான மழையாக பெய்து கொண்டிருக்கிறது. மோகன்ராஜ், மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லையோரங்களில் பெய்து வரக்கூடிய மழை குறித்தும் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பது குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்.